ஹலோ. கேக்குதா ப்ரோ? ஹலோ. ஹலோ. ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எதற்கு ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சிட்டோமா? முடிச்சிட்டோம். அந்த அசஸ்மெண்ட் கொடுத்தீங்கல்ல? ஆமா, அது முடிச்சிட்டீங்களா? நான் முடிச்சிட்டேன். அதுல 10th மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஷேர் பண்ணுங்க பாப்போம். ஷேர் ஆகுதுங்களா? என்னது ப்ரோ? ஷேர் பண்ணேன். ஷேர் ஆகுதா? இப்போ ஆகுதா? ஷேர் ஆகுதா? ஆகுது. இதுவா? இது வந்து write a Python program that use global keyword to modify the variable inside the function சொல்றீங்கல்ல? ஆமா. வெளிய அசைன் பண்ணா அது குளோபல் கீவேர்டு, உள்ள அசைன் பண்ணா அது லோக்கல். அப்படி இது ஒண்ணும் இல்ல. வெளியில உள்ள வேரியபிள் தூக்கிடுங்க. அதை அப்படியே கட் பண்ணுங்க. a = 40 கட் பண்ணி உள்ள போடுங்க. ஆட் அந்த குளோபல் a, b கொடுத்திருக்கீங்களா, அதுக்கு கீழே போடுங்க. ஆக்சுவலி என்னன்னா அந்த b கொஞ்சம் உள்ள தள்ள. a = 30 b = 40ன்றது இப்போ லோக்கல் வேரியபிளா இருக்கா? அந்த லோக்கல் வேரியபிளை நீங்க குளோபலா ஆக்சஸ் பண்ணணும்ன்றதுக்காக அந்த வேரியபிள் நீங்க குளோபல் கீவேர்ட்ல தருவீங்க. ஓகே. இப்போ வந்து இந்த குளோபல் a, b கொடுத்ததுனால இப்போ இது நான் வெளியவும் இதே a-ஓட வேல்யூ கால் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த வேரியபிள் குளோபல் வேரியபிளா இருந்தா உங்களால குளோபலாவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், லோக்கலாவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க லோக்கலா கொடுத்தீங்கன்னா லோக்கல்ல மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண தவிர குளோபல் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ லோக்கல் வேரியபிள் குளோபல் ஆக்சஸ் பண்ணணும்னா லோக்கல்ல கொடுத்த வேரியபிளோட பேரை குளோபல் கீவேர்ட்ல கொடுக்கணும். ஓகே ப்ரோ, புரியுது. நான் வெளியே கொடுத்துட்டு எதுக்கு அந்த வெளியே கொடுத்துட்டு உள்ள கொடுக்கணும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. அதான் நீங்க இல்ல நீங்க குளோபல் வேரியபிள குளோபல் கீவேர்டு கொடுக்கணும் அந்த மாதிரி நினைச்சிருக்கீங்க. ஓகே ப்ரோ. அது மாதிரி இல்ல, இப்படிதான் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? புரியுது. சரி, ஓகே. நம்ம அடுத்த கான்செப்ட்ல போயிடுவோமா? அடுத்த கான்செப்ட் தரமான கான்செப்ட், மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இன்னொருத்தவங்க இருக்காங்க கால்ல அவங்க. ஆமா, நியூ ஒன் ஆக்சுவலி இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. கேக்குதா சிதார்த்? கேக்குது. ஓகே. சோ நான் இதே கிளாஸ் உங்களுக்கு இந்த கிளாஸோட குரூப்ல நீங்க ஆட் ஆயிட்டீங்களா? ஆட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. அதே இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் அவைலபிளா இருக்கும். சோ என்ன டவுட்னாலும் நீங்க பாருங்க. டவுட்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம பாத்துக்கலாம். ஓகே, ஷூர். நியூ ஃபோல்டர் ஓபன் பண்றேன். சோ ஹியர் நம்ம நியூவா வந்து மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் போறதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளா நான் ஃபர்ஸ்ட் எடுத்துறேன். அதை ஃபர்ஸ்ட் நியூவாவே ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெஸ்க்டாப்ல போயிட்டு இங்க ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? என்ன ஃபோல்டர்னா ஃபோல்டரோட பேரு மாடியூல். ஓகேங்களா? மாடியூல் தான் அந்த ஃபோல்டரோட பேரு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபைல் போயிட்டு ஓபன் ஃபோல்டர்ல மாடியூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாடியூல் இருக்கு இல்லையா, இந்த மாடியூலை நம்ம பேக்கேஜ்னு வச்சுக்கலாம். இதோட பேர் என்ன அப்படின்னா பேக்கேஜ். ஓகேங்களா? இதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அவரோட பேர் தான் மாடியூல். வெளியில ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதோட பேர் பேக்கேஜ். உள்ள ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதோட பேர் மாடியூல். ஓகேங்களா? டெஸ்க்டாப்ல போய் என்னென்ன இருக்கு, அதோட பேர் என்ன போட்டோம், பேக்கேஜ்னு போட்டோமா? பேக்கேஜ் செலக்ட் ஃபோல்டர். அதுக்குள்ள ரொம்ப பெருசான எதுவும் இருக்காது. பேக்கேஜ்ன்ற ஃபோல்டருக்குள்ள மாடியூல்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஓகேவா? சரி, காட்டுதா கீழே? இப்போ இந்த மாடியூல்ன்ற ஃபோல்டருக்குள்ள நான் 2 விஷயத்தை டைப் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, ஒன்னு hi.py. இதுக்குள்ள ஹாய்ன்ற பேர்ல ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்றேன். அதுல நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு எழுத போறோம். def add a, b print. அந்த ஏயும் பியும் ஆட் பண்ணி இதுல வை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? பட் இதுக்கான ஆர்குமெண்ட்டை நம்ம இங்க பாஸ் பண்ண மாட்டோம். அப்ப எங்க பாஸ் பண்ணுவோம்னா வேற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறோம், hello.py. இப்போ இதுக்கான ஆர்குமெண்ட்டை நான் இந்த ஃபைல கால் பண்ணி எனக்கு அவுட்புட் கொண்டு வரணும்னா இந்த ஃபைலை நான் அதுல இம்போர்ட் பண்ணணும். கரெக்டா? அப்போ hi.py இருக்கு இல்லையா, அந்த ஹாய்ன்றது ஒரு மாடியூல் அர்த்தம். ஒரு தனி பைத்தான் ஃபைல் ஒரு மாடியூல் அர்த்தம். ஸோ நான் இம்போர்ட் மாடியூல்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாடியூல்ன்றது ஒரே நிமிஷம், நம்ம பேர் அந்த மாடியூலோட பேர் என்ன நம்ம கொடுத்துருக்கோம், ஹாய் தானே. ஸோ அப்போ நம்ம ஆமா நான் உங்கள்ட்ட வேர்ட்ல மாடியூல் சொல்லும்போது அப்படியே இம்போர்ட் ஹாய் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த இதுல என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? add 10,5 அது எனக்கு இந்த இடத்துல நான் ஃபங்க்ஷன் கால் பண்றேன். ஓகேங்களா? பட் என்ன பண்ணணும்னா ஹாய் அப்படின்ற மாடியூலுக்குள்ள உள்ள ஆட்னு சொல்லணும். அப்போ hi.add அவ்வளவுதான். இப்போ ரன் பண்ணுங்கன்னா உங்களுக்கு இந்த 10,5 hi.py போயிட்டு இங்க உள்ள a+b மூலமா ரன் ஆகி உங்களுக்கு 15 வரும். ஓகேவா? இதுதான் மாடியூல்ஸ் சொல்லுவாங்க. ஒரு பைத்தான் ஃபைல் இன்னொரு பைத்தான் ஃபைலோட இன்டகிரேட் ஆகி ஒர்க் ஆகுது. ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 டைப் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், பில்ட்-இன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி மாடியூல்ல 2 டைப் இருக்கு, யூசர் டிஃபைன்டு மாடியூல், பில்ட்-இன் மாடியூல். ஓகேங்களா? இப்போ நம்ம யூசராவே டிஃபைன் பண்றோம் அந்த மாடியூல். ஓகேங்களா? இப்போ நீங்க ஹாய் போட வேணாம் அப்படின்னா லைக் இந்த இம்போர்ட்
ஹாய்ன்றத அஸ் அப்படின்ற ஒரு அலைஸ்ட் நேம்ல வெறும் ஐ மட்டும் நீங்க கொடுத்து அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே அதுக்கு சுருக்கமா ஏதாவது ஒரு பேர் வைக்கலாம். இப்ப ஐன்னு கூட கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே இப்போ நீங்க இந்த ஹாய்ன்றத இங்க போடவே வேணாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன தெரியுமா பண்ணணும்? ஃப்ரம் ஹாய்ல இருக்கக்கூடிய ஆடை இம்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கணும். அப்போ நீங்க ஆடுக்கு முன்னாடி ஹாய் கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ல நீங்க இதை பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? புரியுதா இது வரைக்கும்? புரியுது. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பேசிக்கா ஒரு யூசர் டிஃபைனடு பில்டிங் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்து யூசர் டிஃபைன் மாடல் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஒரு சில பில்டிங் மாடல்ஸ் நான் காட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி உங்களை இதுக்குள்ள கூப்பிட்டு வரேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நியூ ஃபைல் அந்த மாடியூலுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ணிக்கலாம். என்னன்னா பில்டிங் மாடியூல். ஓகேங்களா? நான் மேக்ன்ற ஒரு மாடியூல் டிஃபால்ட்டாவே பைத்தான்ல இருக்கு. நான் இதை போயிட்டு பிரிண்ட் மேக் மாடியூல்ல இருக்கக்கூடிய பை ஃபங்க்ஷனை சொல்லு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா பை வேல்யூ என்னன்ட்டு 3.14 வரும். 22/7 போடுவீங்கல்ல. அப்போ மேக் மாடியூல்ல டிஃபால்ட்டாவே இது லோட் ஆகி உங்களுக்கு பை வேல்யூ காட்டும். ஸோ இது மாதிரி நீங்க நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அப்புறம் மேக் மாடியூல்ல இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் எடுத்து 25ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? ரொம்ப பெருசா இருக்கு. 5 தான் வரும். ஓகேவா? ஓகே ஸ்கொயர் ரூட்டா? நான் ஸ்கொயர் பண்ணனும் நினைச்சேன். 25 into 25. இல்ல 5 ஸ்கொயர் ரூட் எடுத்து 25 எடுத்து 5 வரும். ஓகேவா? அடுத்து பிரிண்ட் மேக்ஸ்ல நிறைய கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீல் இருக்கு. சீல்னா என்னது? ரவுண்ட் அப் பண்ணிடும். புரியுதா? ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம காட்டும். நான் 4.1 மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அது ரவுண்ட் அப் பண்ணி 5ன்னு அழகா காட்டும். ஓகேவா? ஓகே. நான் வந்து 4ன்னு கொடுத்தா 4 5.1ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு வருங்க 6ன்னு வரும். ஏன்னா மொத்தமா ரவுண்ட் அப் பண்ணி வருது. இப்ப நான் அதே இதை மேக் மாடியூல்ல இருக்கக்கூடிய சீலுக்கு பதிலா ஃப்ளோர் ஃபங்க்ஷன் கொடுத்தா நான் என்னதான் வந்து 5.9ன்னு கொடுத்து ஒரு புள்ளி தேவைப்பட்டாலும் எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா? இதுதான் என்னது ஃப்ளோர். இப்போ அந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு SQRTன்னு போட்டீங்கல்ல. ஆமா. அந்த T வரைக்கும் ஸ்கொயர் ரூட் கரெக்டா அந்த 4 லெட்டர் தான் டைப் பண்ணணுமா? ஆமா ஆமா. அதான் இந்த இப்ப இதெல்லாம் என்னன்னு தெரியும்னா இதெல்லாம் இந்த மாதிரி அதாவது இப்ப நம்ம இது மாதிரி கொடுப்போம் இல்லையா பிரிண்ட் சம் லென்னு கொடுப்போம்ல அது மாதிரி இது வந்து என்னன்னா மேக் மாடியூல்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. மேக் மாடியூல்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் புரியுதா சித்தார்த்? வந்து மேக் மாடியூல்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். ஓகே ஓகே. இப்போ வந்து மேக் மாடியூல்ல நம்ம பை ஸ்கொயர் ரூட் கீழே ஃப்ளோர்லாம் பார்த்தோம். நம்ம ஃபங்க்ஷன் பார்க்கும்போது எஸ்டர்டே நம்ம கடைசியா லாஸ்ட் கிளாஸ்ல ஃபங்க்ஷன் பார்க்கும்போது ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணலாம்? ஃபேக்டோரியல்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணோமா? 5 ஃபேக்டோரியல் எவ்வளவு வந்துச்சு? 120 வந்துச்சா? அத கூட அவங்களால ஃபேக்டோரியலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஃபேக்டோரியல் மேக்ஸ் கான்செப்ட் தான். மேக் மாடியூல் இருக்கக்கூடிய பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 2,3ன்னு போட்டா என்ன அர்த்தம் சொல்லுங்க? 2/3 அவ்வளவுதான். 2 எவ்வளவு வரும்? 8. அவ்வளவுதான். இந்த மாதிரி மேக் மாடியூல்ல நீங்க ஏகப்பட்ட ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க எல்லா இடத்துலயும் முன்னாடி மேக் போட வேண்டாம். சுருக்கமா நேம் வச்சுக்கிறீங்க. எம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாத்துலயும் எம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ரீப்ளேஸ் பண்றேன். மேக்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி எம்னு மாத்தினா உங்களுக்கு வந்து அது ரீப்ளேஸ் ஓகேங்களா? நமக்கு இதுவும் சேர்ந்து மாறிடும். அதனால நம்ம இதை மாற்றோம். மேக் மாடியூல்ல நீங்க எம்ன்ற பேர்ல ரீப்ளேஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க எம்னு மாற்றும் போது உங்களுக்கு இப்படியும் உங்களால அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா ஃப்ரம் மேக் மாடியூல்ல இருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இங்கே டைப் பண்ணிக்கலாம். அதாவது பை ஸ்கொயர் ரூட் சீலு ஃப்ளோரு ஃபேக்டோரியல் அதுக்கப்புறம் பவர் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே நம்ம அகைன் இப்படி கிளிக் பண்ணி எம் டாட் வர்ற எல்லா இடத்துலயுமே எம்டியை வந்து ஸ்பேஸ் அவுட் பாட்டுதா ப்ரோ. இப்போ நீங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இப்படியும் உங்களால என்ன பண்ணிக்க முடியும்? ரன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது மாதிரி இப்போ நம்ம மேக் மாடியூல்ல ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒண்ணு இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டே இருந்தா நமக்கு நல்லா இருக்காது இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்னா எனக்கு எல்லாத்தையும் ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா ஒரு ஸ்டாரை மட்டும் போட்டா போதும். மேக் மாடியூல் உள்ள என்டையர் ஃபங்க்ஷன் ரன் பண்ணிக்கணும். கோடு கொஞ்சம் கிளீனா இருக்கும். ஓகேவா? நம்ம இம்போர்ட் மேத்னு கொடுத்தாலும் எல்லாத்தையும் கால் பண்ணிக்கும். இல்ல ஃப்ரம் மேத் இம்போர்ட்ல ஸ்டார்னு கொடுத்தாலும் அதாவது நீங்க இம்போர்ட் மேக்னு கொடுக்குறீங்கன்னா எல்லாத்துக்கும் மேக்ல இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் மேக்ல இருக்கக்கூடிய சீல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஓகே. நீங்க மேக் மென்ஷன் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா டைரக்டா இம்போர்ட் கொடுத்து நீங்க ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் வரும். இல்ல ஸ்டார் கொடுத்தாலும் ஓவரால் எடுத்து ஓகே. இல்ல இம்போர்ட் மேக்கஸ் சொல்லி அலைஸ் நேம் எம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா சுருக்கமா அந்த குட்டி பேர் கூட நீங்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா டிஃபால்ட்டா பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு சில இதெல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது.
பில்டிங் மாடியூலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நீங்க என்ன அப்படின்னா டைரக்டரி ஆஃப் மேக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அது என்ன சொல்லுது, இங்க என்ன வந்திருக்கு, டைரக்டரி ஆஃப் மேக் காட்ட மாட்டேங்குது. ஏன்னா நீங்க ஃப்ரம் மேக்ல இருந்து இம்போர்ட் பண்றீங்க. நீங்க அப்போ என்ன பண்ணணும்னா இம்போர்ட் மேக் கொடுத்தாதான் அது உங்களுக்கு வரும். ஓகே. ஓகேங்களா? இப்படி நீங்க போட்டா இந்த டேர் ஃபங்க்ஷன்றது வந்து டைரக்டரியை காட்டும். அப்போ மேக் மாடியூலுக்குள்ள எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு உங்களால பாத்துக்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு மேக் மாடியூல். நம்ம பண்ணதெல்லாம் இதுல காட்டும் பாருங்க உங்களுக்கு. ஐ, பவர், எஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட், எஃப்ல போய் பாத்தீங்கன்னா ஃப்ளோர் அண்ட் ஃபேக்டோரியல் அப்படின்னு நிறைய இருக்கும். ஓகேவா? சில போய் பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் இருக்கு. இதுல நம்ம இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால நினைச்சா பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது புரியுதா? இதை கமெண்ட் பண்ணு. அடுத்து ரேண்டம் பார்க்க போறோம். இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு கொடுக்குறீங்க. ஓகேங்களா? இதுல 2 ஃபங்க்ஷன் இருக்கு. அதனால நான் ஃப்ரம் ரேண்டம்ல இருந்து எதை இம்போர்ட் பண்ணணுமோ அது தேவையானதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? என்னன்னா ஒன்னு ரேண்டோட இன்ட், இன்னொன்னு சாய்ஸ். புரியுதா? இப்போ ஃப்ரம் ரேண்டம் இம்போர்ட் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும் அப்படின்னா பிரிண்ட், இங்க பாருங்களேன், ரேண்ட் இன்ட்ன்ற ஃபங்க்ஷனை கொடுத்து நான் 1,10 சொன்னா ரேண்டமா 1ல இருந்து 10க்குள்ள உள்ள ஏதாவது ஒரு நம்பர் தரும். 7 வருதா? ஓகே, அதுவாவே ரேண்டமா இருக்கும். ஆமா, 8 வருதா, 3 வருதா, இதெல்லாம் பில்டிங் மாடியூலோட எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி நான் பிரிண்ட், நான் வந்து சாய்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் அதுல நீங்க ஒரு லிஸ்ட் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு 3 பேர் நம்ம தரோம்னா ரேண்டமா என்ன பண்ணும்னா அது ஒரு பேர் எடுத்து ஒரு நிமிஷம் சாய்ஸ் பிரிண்ட் சாய்ஸ் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் ரேண்ட் அண்ட் ரேண்ட் சாய்ஸ் சாணக்கியா. ஓகே ஓகே ஓகே. இதை நம்ம ஒண்ணு ஸ்ட்ரிங் இல்லையா, ஆமா 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 இப்படி கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேர் ரேண்டமா இருக்கும். ஓகே, காட்டுதா? இந்த மாதிரி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரேண்டமோட ப்ராப்பர்ட்டி. அடுத்து டேட் டைம்னு ஒண்ணு இருக்கு. இதுலயுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த சாய்ஸ்ல நம்பர் கொடுக்கலாமா, 1 to 10 அந்த மாதிரி? எதுல? இப்ப இந்த ரேண்ட் இன்ட்ல 1,10 கொடுத்தோம்ல, ஆமா, அந்த அந்த லைன்ல ரேண்ட் இன்ட்க்கு பதிலா சாய்ஸ் கொடுப்போமா? ரேண்ட் இன்ட்க்கு பதிலா என்ன கொடுப்போமா நீங்க கேக்குறீங்க? ரேண்டம் சாய்ஸ்னு இருக்குல்ல. சாய்ஸா? ரேண்ட் இன்ட்ன்றது இன்டிஜருக்கு மட்டும் பெர்ஃபார்ம் ஆகும், சாய்ஸ்ன்றது லிஸ்ட்க்கு பெர்ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்ப சாய்ஸ் யூஸ் பண்றப்ப லிஸ்ட்க்கு மட்டும் தான் எடுக்கணும். லிஸ்ட்க்கு மட்டும் தான் எடுக்கணும். நீங்க ரேண்ட் இன்ட்ல போயிட்டு சாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அது வந்து ரன் பண்ணதா இருக்கு. சாய்ஸ்ல வந்து 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, பட் 3 வேர் கிவன்ற மாதிரி இருக்கான் பாருங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த லைன் வந்து நமக்கு அடிவாங்க, டைப் எரர் வரும். நமக்கு இது போட்டாச்சா? இப்போ நீங்க இதே மாதிரி ரேண்டமா இம்போர்ட் பண்ணி அதோட டைரக்டரும் தெரிஞ்சுக்கலாம் ரேண்டம்ல எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு. இப்போ ரேண்டம்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு. சாய்ஸ் லாக் சிடி இதே நிறைய வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு நெசசரி இல்லை, ஜஸ்ட் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டேட் டைம்னு ஒரு ஃபங்க்ஷன். டேட் டைம், ஃப்ரம் டேட் டைம்ல இருந்து நான் எகைன் இம்போர்ட் டேட் டைமே கொடுத்துருக்கேன். இதுல அதோட ஃபங்க்ஷனுமே டேட் டைம் தான், மாடியூல் பேருமே டேட் டைம் தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நவ்ன்ற ஒரு வேரியபிளுக்குள்ள நான் வந்து இந்த டேட் டைம் இருக்கு இல்லையா, அதோட நவ் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட் டைம் டாட் நவ். அப்ப என்ன அர்த்தம்னா இது கரண்ட் டேட் அண்ட் டைம் எடுத்துக்கும். நவ் கரண்ட் டேட் பிளஸ் கரண்ட் டைம் வருதா, காட்டுதா? கரண்ட் டேட் கரண்ட் டைம் காட்டுதா உங்களுக்கு? இப்போ கரண்ட் டேட் மட்டும் வேணும் அப்படின்னா பிரிண்ட் நவ் கிளிக் பண்ணி டேட் ஃபங்க்ஷன். கரண்ட் டைம் மட்டும் வேணும்னா பிரிண்ட் நவ் டாட் டைம் ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். டேட் மட்டும் தெரியும், டைம் மட்டும் தெரியும். இது வந்து டேட் டைம் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இதுலயுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், டைரக்டரி போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் டேட் டைம் பிரிண்ட் டைரக்டரி ஆஃப் டேட் டைம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஓவரால் டேட் டைம்ல என்ன இருக்குன்ற அந்த இதெல்லாம் வரும். இதெல்லாம் இருக்கு பாருங்க, மேக்ஸ் இயர், மின் இயர், UTC இது எல்லாமே இருக்கும். டேட் டைம் டைம் ஃபங்க்ஷன், டேட் ஃபங்க்ஷன், டேட்டா ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கும். அடுத்து பார்க்க போறது ஓஎஸ். ஓஎஸ்னா என்னென்ன ஓஎஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு? ஓஎஸ்னா ஆப்பரேட்டிங் சாஃப்ட்வேர் மட்டும் தான் தெரியும். ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல என்ன டைப்ஸ் ஓஎஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு? இது இந்த விண்டோஸ் 11 இதெல்லாம் ஓஎஸ்ஆ இல்ல வேறயா? விண்டோஸ் நீங்க யூஸ் பண்றீங்க, ஓகே. லினக்ஸ், யுனிக்ஸ், உபுண்டு, ரெட் ஹேட், கிட்கேட் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கெட் பண்ண போறோம்ல, கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியோட ஃபைல் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியோட ஃபைல் பார்த்து அதுக்கு என்ன பண்ணணும்னா ஓஎஸ்ல இருக்கக்கூடிய கெட் சிடபிள்யூடின்ற ஃபங்க்ஷனை ரன் பண்ணணும். கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி காட்டுதா? ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ் பண்ற ஃபைலோட பாத் எங்க இருக்குன்னு காட்டும். சி டிரைவ்ல உள்ள, யூசர்ல உள்ள, அட்மின்ல உள்ள, ஒன்ட்ரைவ்ல உள்ள, டெஸ்க்டாப்ல உள்ள நம்ம காட்டும், அங்கதான் வச்சிருவோம். டெஸ்க்டாப்ல உள்ள பேக்கேஜ் ஃபோட்டோக்குள்ள தான் அந்த ஃபைல் இருக்கும். அந்த பாத்தை வந்து இது காட்டும். ஓகேவா? இப்போ அப்புறம் அதே மாதிரி பிரிண்ட் லிஸ்ட் டைரக்டரின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட் டைரக்டரி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும். ஓகேங்களா?
os.list.dir அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபைலோட சேர்த்து கூட என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அந்த ஃபைல்ஸோட பேரை காட்டும், அதை டைரக்ட் பண்ணும். ஓகேங்களா, ஒரு டைரக்டரி os.list டைரக்டரி, அதை நம்ம ஆப்ஜெக்ட்ல இருக்கிறத நம்ம பில்டிங் ஃபங்க்ஷனா இருக்கிறத ஒரு ஃபங்க்ஷன்ல கால். இப்போ இது கூட யார் யார் இருக்கா, மாடியூல்ன்ற ஒரே ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள நீங்க நிறைய ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மல்டிபிள் ஃபைல்ஸ் காட்டும். என்னென்ன இப்போ நம்ம போன ஃபோல்டர்ல நிறைய ஃபைல்ஸ் வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி எல்லா ஃபோல்டருமே காட்டும். என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் அந்த டைரக்டரி. மாடியூல்ன்றது மாடியூல்ன்ற தான் நம்ம இதை வச்சிருக்கோம். இப்போ நான் போயிட்டு உங்களுக்கு இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன் பாருங்களேன், அதாவது மாடியூலை விட்டு வெளியில கிரியேட் பண்ணணும். இன்னொரு ஃபோல்டர்ல அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வெளியில, ஓகேங்களா, ஹெலோன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். இப்போ என்டர் அடிச்சா இப்போ நீங்க எப்படி ரன் பண்ணுங்கன்னா உங்களுக்கு மாடியூல் பக்கத்துல ஹெலோ வருதா. என்னென்ன ஃபைல்ஸ் என்னென்ன ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்றோமோ அது வரும். இப்போ நான் போயிட்டு தனியா ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்றேன், இப்போ நான் வந்து தனியா அந்த ஃபைல் வெளியே இருக்கு, அதுவுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க மாடியூல். ஓகே ஹைடாட் இது ரன் ஆயிருச்சு. நம்ம இங்க வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ ஹைடாட் மாடியூல்னு வரிசையா எல்லா ஃபைல்ஸும் காட்டும். இந்த ஃபோல்டருக்கு உள்ள ஃபைல் காட்டாது, வெளியில உள்ள டைரக்டரியோட ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடலாம். இதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்து என்ன இருக்கோ மாடியூல்ன்ற மாதிரி காட்டிருக்கும். ஓகேவா. ஆல்சோ இஃப் யூ வாண்ட் மீன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதையுமே நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் ஓஎஸ் டைரக்டரி ஆஃப் ஓஎஸ் மட்டும் போட்டீங்கன்னா ஓஎஸ்ல எவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கும் பாருங்க. ஓஎஸ்ல இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓஎஸ்ல மட்டும் இங்க இருந்து போயிட்டு இருக்கு. இங்க இருந்து டைரக்டரி என்ட்ரில இருந்து உங்களுக்கு இந்த ரைட் வரைக்கும் இருக்கு. இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் ஓஎஸ்ல போட்டு. அடுத்து இன்னும் நிறைய பண்ணலாம். அதாவது லாஸ்டா ஒரு இன்பில்ட் பார்த்துக்கலாம், அது சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இம்போர்ட் எஸ்ஓஎஸ் சிஸ்டம். நம்ம என்ன பண்ண போறோம்னா சிஸ்டத்தோட வெர்ஷன் செக் பண்ண போறோம். வெர்ஷன்னா என்ன, 1.0 11.0 இல்ல நம்ம இப்போ சிஸ்டமோட வெர்ஷன்னா பைத்தானோட வெர்ஷன் இருக்கு. ஆனா நம்ம பைத்தான் தானே இப்போ சிஸ்டமா யூஸ் பண்றோம். என்னோட பைத்தான் வந்து 3.14.2, உங்களுக்கு அது 3.14.2 காட்டுதா. அதே பைத்தானோட சிஸ்டத்தோட பாத் எங்க இருக்கு கேட்டீங்கன்னா அதையுமே உங்களுக்கு இது காட்டும். சிஸ்டத்தோட பாத் என்னோட ஒரு ஆப் டேட்டாவோட லோக்கல்ல போய் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த சி டிரைவ்ல அதை காட்டும். அதாவது பைத்தானோட வெர்ஷனை குறிக்குது, பைத்தானோட ஃபைல் பாத்த குறிக்குது. அதே மாதிரி நீங்க சிஸ்டத்தை இம்போர்ட் பண்ணிட்டு டைரக்டரி ஆஃப் சிஸ்டம் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம்ன்ற அந்த பர்டிகுலர் மாடியூல் பில்டிங் மாடியூலுடைய டைரக்டரி எல்லாம் வரும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் 5 பில்டிங் மாடியூல்ஸ். ஓகேங்களா, ஜஸ்ட் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் ஆகும். ஓகே, மாடியூல்ஸ் புரியுதா, எப்படி ஒரு பில்டிங் மாடியூல் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு பில்டிங் மாடியூல் வச்சு பர்ஃபார்ம் பண்றது, எப்படி ஒரு யூசர் டிஃபைன் மாடியூல் கிரியேட் பண்றதுன்னு புரியுதா. இப்போ நம்ம பேக்கேஜ்க்குள்ள போலாமா. பேக்கேஜஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஃபரெண்ட் மாடியூல்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் நான் சொல்றேன், ஒரு சினாரியோ தரேன், நீங்க கெஸ் பண்றீங்களா. இப்போ நான் வந்து f1.py ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். f1.pyல நான் வந்து ஹெலோன்னு மட்டும் விட்டுறேன். அப்போ பக்கத்துல மதன்ன்ற பேரை வந்து எனக்கு f2ல இருந்து கால் பண்ணணும். புரியுதா. f1ல வந்து பிரிண்ட்ல வந்து வெறும் ஹெலோ மட்டும் இருக்கணும். விஷ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து வெறும் ஹெலோ மட்டும் இருக்கணும். பட் எனக்கு ஹெலோ மதன்னு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இம்போர்ட் அந்த f1 இம்போர்ட் பண்ணிட்டு நான் வந்து கரெக்ட் தான் f1.pyன்னு கொடுத்துறோம். f1.py இருங்க, இது வெளியில கிரியேட் ஆயிடுச்சா. வெளியே வந்துருச்சு. வெளியில கிரியேட் ஆயிடுச்சு, வெளியே போடக்கூடாது, உள்ள வரும். அதனால பில்டிங் மாடியூல் கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளேயே வரும். f1.py என்ன கொஸ்டின் பண்ண டெஃப் விஷன் ஒரு ஃபங்க்ஷன்ல பேராமீட்டர் வந்து நம்ம நேமாவே கொடுத்துக்கலாம். கோலன் பிரிண்ட் என்ன வரணும் நமக்கு ஹலோ நேம் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா, நேம் வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ நான் f2 ஒன்று கிரியேட் பண்றேன். f2.pyல என்ன பண்ணணும், இம்போர்ட் f1 பிரிண்ட் வர டேட்டாவே கால் பண்ணிக்கலாம். ஸோ f1ல இருக்கக்கூடிய ஃபிஷ் ஃபங்க்ஷன் அதுல போயிட்டு டபுள் கோட்ஸ்ல மதர் ஹலோ மதர் வந்துருச்சா. ஒரு நிமிஷம் f1 காட்டுங்க. ஓகே, இந்த நேம் வந்து மதன்ன்றது இந்த நேமான பேராமீட்டருக்கு ஆர்குமெண்டா போய் பாஸ் ஆக நமக்கு வந்துருச்சு. சரி, இப்போ பேக்கேஜஸ்க்குள்ள போயிடுவோம். ஒன்றும் இல்லை, பேக்கேஜஸ்ன்றது இந்த ஃபோல்டருக்கு உள்ள நீங்க வந்து 2 ஃபைலை கிரியேட் பண்ணி ஃபோல்டருக்கு வெளியில இருந்து அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்றதா பேக்கேஜஸ். சரிங்களா, இப்போ நான் f1.pyல ஒன்றும் இல்லை, இதை நம்ம இதுக்கு பதிலா டெஃப் ஆட்ல a,b போட்டுக்கிறேன். என்ன போடலாம்னா a+b, ஏன்னா ஆட் தான் நம்ம சேவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி f2ல சப் a-b இதே சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோல்டரை விட்டு நான் வெளியே வரேன். இந்த பைகாட்ச்ன்றது நம்ம ஒரு பர்டிகுலர் மாடியூல்ஸ் ரன் பண்ணி பார்க்கணும்னா நமக்கு பைகாட்ச் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, கேட்ச் ஃபைலு. இப்போ நம்ம இதை விட்டு வெளியில வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். என்ன அப்படின்னா ஒரு run.py நம்ம கிரியேட் பண்றதுதான் run.py. இதுல என்ன பண்ணணும்னா ஃப்ரம் மாடியூல்ன்ற பேக்கேஜ்ல இருக்கக்கூடிய, புரியுதுங்களா, மாடியூல்ன்ற பேக்கேஜ்ல இருக்கக்கூடிய f1, f2 வெளியே
ம். அதுல உள்ள F1க்கு ஆட் ஃபங்க்ஷன்ல 10,5 கொடுத்தீங்கன்னா 15 வரும். அதுல உள்ள F2க்கு சப் ஃபங்க்ஷன்ல 10,5 கொடுத்தீங்கன்னா 5 வரும். ஓகே அவ்வளவுதான் 15 and 5. புரியுதா? இதுக்கு பேர் தான் என்னன்னா பேக்கேஜ். ஓகே முடிஞ்சா? புரியுதா? சரி, இப்போ இதை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பண்ணி காட்டுறேன். ரியல் டைம் எக்ஸாம்பிள்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ஒன்று ஓபன் பண்ண போறோம், டெபாசிட் ஒன்று பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு அக்கௌண்ட் டாட் ஃபைல் ஒன்று வச்சுக்கிறோம். அதுல என்ன எழுத போறோம்னா டெஃப் அக்கௌண்ட்ன்றது தான் பைத்தானோட ஃபைலு. ஸோ நான் அதுல வந்து ஆட் மணின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஆட் மணி இதுல 2 பேராமீட்டர் அமௌண்ட். ஓகேங்களா? கோலன் பிரிண்ட் அக்கௌண்ட் ஓபன்ட் ஃபார் என்னது எல்லாம் பார்ப்போம். என்ன ப்ரோ என்ன சொல்லியிருக்கேன் நானு? அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லிட்டு அவங்க நேம் வரும், நெக்ஸ்ட் யூஸ் வச்சுட்டு அந்த அமௌண்ட் அமௌண்ட் நம்ம கொடுக்கறது வரும். ஓகேவா? நம்ம கொடுக்குறோம். இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணா டெபாசிட். இதுல சென்ட் மணி நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா கோலன் பிரிண்ட் என்ன சொல்லலாம் அமௌண்ட் சென்ட் பையா சென்ட் இதை நம்ம பேராமீட்டர்ல கொடுத்துக்கணும். இந்த அமௌண்ட் டெபாசிட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஓகேங்களா? ஓகே இப்போ இதையும் சேவ் பண்ணாதான் ரன் ஆகும். சேவ் பண்ணாம விட்டுங்கன்னா ரன் ஆகாது. இப்போ மாடியூல க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்து ஒரு மெயின் டாட் பை கிரியேட் பண்ணும். இது வந்து உள்ளே வருது. ஸோ இதை வெளியே கிளிக் பண்ணி இங்க கர்சர் வச்சுட்டீங்கன்னா போதும். 2 வெளியில தானே இருக்கு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு ஃபைலையும் வெளியே கொடுக்கும். மெயின் டாட் பைல என்ன இம்போர்ட் பண்ணணும் நம்ம ஃப்ரம் மாடியூல்ல இருக்கக்கூடிய கேபிட்டல் எம் தான் மாடியூல் நீங்க ஃபோல்டர் கொடுத்துருப்பீங்க. ஸ்மால் எம் நீங்க கொடுக்குறீங்கன்னா என்ன வருது பாருங்க, வராது. இப்போ நீங்க என்ன பேர்ல அந்த ஃபோல்டர் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேர்ல எடுங்க. கோட் ஒன்னு என்னது அக்கௌண்ட் கரெக்டா, இன்னொன்னு டெபாசிட். இந்த மாதிரி 2 ஃபைல் கொடுத்துருக்கு. மாடியூல்ல அக்கௌண்ட்டுக்கு ஒரு பைத்தான் ஃபைல், டெபாசிட்டுக்கு ஒரு பைத்தான் ஃபைல். ஸோ டெபாசிட்டுக்கு வந்து டிஎஸ் ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருக்கு. அதனால உங்களுக்கு அது காட்டும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அக்கௌண்ட்ன்ற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அக்கௌண்ட்ன்ற அந்த ஃபங்க்ஷன்ல அக்கௌண்ட்ன்றது அந்த பர்டிகுலர் ஃபைல் கரெக்டா. ஸோ நம்ம அக்கௌண்ட்ன்ற ஃபைலை கூப்பிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த அது என்ன ஃபங்க்ஷன், அது ஆட் மணி. ஓகே, அதுல இருக்கக்கூடிய ஆட் அண்டர்ஸ்கோர் மணியில 2 பேராமீட்டர் தரணும். ஒன்னு நேம், இன்னொன்னு அமௌண்ட். அடுத்து டெபாசிட்ல இருக்கக்கூடிய சென்ட் மணியில அமௌண்ட் மட்டும் தான் தரணும். அதனால டேரக்டா ஒரு ஓகேங்களா. இப்ப ரன் மட்டும் பண்ணா நம்ம கால் பண்ணும்போதே அங்க என்ன கொடுக்கணும்னு மேல காட்டுமா? இப்ப காட்டுச்சு இல்ல? எப்ப காட்டுச்சு ப்ரோ? இப்ப காட்டுச்சா? இப்ப நீங்க சென்ட் மணின்னு கொடுத்ததுமே இங்க மேல என்ன கொடுக்கணும்? எப்ப வந்துச்சு? இப்ப வந்துச்சா? வந்துச்சு ப்ரோ. நீங்க ஃபுல்லா எடுத்துட்டா இப்ப டைப் பண்ணுங்க. அது வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சோம்னா காட்டும். ஆமா, அது அந்த ஃபைல்ல நம்ம இப்ப மேல அந்த அமௌண்ட் ஏனியா இதுவா? அது நம்ம கிளிக் பண்றது. நம்ம வந்து எம்டியா விடாதீங்கன்ற மாதிரி சொல்லி. ஓகே ஓகே. நான் வந்து இப்போ 2000 கொடுத்தீங்களா. இப்போ நீங்க போயிட்டு ரன் பண்ணுங்கன்னா அழகா அது என்ன பண்ண போகுது, நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கான அந்த அக்கௌண்ட் ஓபன் ஃபார் rupees 5,000 அமௌண்ட் 2,000 டெபாசிட் சக்சஸ்ஃபுல்லி வந்து. ஓகேவா? ஓகே ஓகே. புரியுதா பேக்கேஜ்? புரியுது. ஸோ பேக்கேஜ்லயே கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவும் இருக்கு. அதே நான் கொஞ்சம் சிம்பிளா சொல்றேன். லைக் அது சிம்பிளா நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். நெஸ்டட் பேக்கேஜ் சொல்லுவோம். பேக்கேஜுக்குள்ள ஒரு பேக்கேஜ்ன்ற மாதிரி. ஓகேங்களா? ஃபைல் ஓபன் ஃபோல்டர், லைக் அதுல வந்து பாத்தீங்க உங்களுக்கு பைத்தானோட ஃபுல் மெட்டீரியல் குரூப்ல அனுப்பியிருக்கேன். எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்களே ஒரு பிடிஎஃப், வேர்ட் டாக்குமெண்ட். அந்த ஃபுல் மெட்டீரியல் இது என்டையர் கோட் வரும். அதனால பிரச்சனை இல்லை. டேட்டா சயின்ஸ் பைத்தான்ல உள்ள பிராக்டிஸ் ஃபோல்டர்ல தான் அதெல்லாம் இருக்கும். பிராக்டிஸ் ஃபோல்டர். ஓகே, நெஸ்டட் பேக்கேஜஸ் ஐ திங்க் பிராக்டிஸ் தான் இருக்கணும். ஓகே, இது பாருங்க. நான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் புரியுது இல்ல? ஸோ இப்போ நம்ம கிளீனிங் ஹெல்பர்னு 2 ஃபைல், அதாவது ஒன்றும் இல்லை. நெஸ்டட் பேக்கேஜ்ன்ற ஒரு ஃபைல் இங்க இருக்கா, அதுல டேட்டான்ற ஃபோல்டருக்குள்ள கிளீனிங் டாட் பை, யூட்டில்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள ஹெல்பர் டாட் பை. புரியுதா? அதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ள 2 ஃபோல்டர் வச்சு அதுல டேட்டான்ற ஃபோல்டர்ல கிளீனிங் டாட் பையும் யூட்டில்ஸ்ன்ற ஃபோல்டர்ல ஹெல்பர் டாட் பையும் வச்சு நான் என்ன பண்றேன், அதை 2 ஃபோல்டர் விட்டு வெளியில மெயின் டாட் பையா கால் பண்றேன். இப்போ கிளீன் டாட் பை வரும். ஓகேங்களா?
இப்போ என்ன நல்லா பாருங்களேன், அந்த மெயின் டாட் பை வந்து நெஸ்டட் உள்ள இருக்கா? அந்த மேல நெஸ்டட் பேக்கேஜ்ன்ற இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கு. ஆக்சுவலி அந்த இந்த போட்டோக்குள்ள இருக்கு. நெஸ்டட் பேக்கேஜ்ன்ற ஃபோல்டருக்குள்ள 2 ஃபோல்டர் ஒரு ஃபைல் இருக்கு. ஒரு டேட்டான்ற ஃபோல்டர், ஒரு நூடுல்ஸ்ன்ற ஃபோல்டர், ஒரு மெயின் டாட் பை. அந்த டேட்டான்ற ஃபோல்டருக்குள்ள க்ளீன் டாட் பை இருக்கு, யூடில்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள ஹெல்ப் டாட் பை இருக்கு. புரியுதா? ஓகே ஓகே ப்ரோ. இப்போ க்ளீனிங் டாட் பைக்குள்ள வருவோம். ஒன்றும் இல்லை, கிளீன்டு அப்படின்ற வேரியபிள்ஸ்குள்ள நம்ம பாஸ் பண்ண போற டேட்டா இருக்கு இல்லையா, கிளீன் டேட்டா அப்படின்றது இங்க ஃபங்க்ஷன். அந்த கிளீன் டேட்டாவை நான் இங்க கால் பண்றேன், இந்த மெயின் டாட் பைல கால் பண்றேன். கரெக்டா? என்ன பாருங்க, நம்ம ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான். ஃப்ரம் டேட்டால இருந்து கிளீனிங்ன்ற ஃபங்க்ஷன் எடுத்துக்கோ, ஃப்ரம் டேட்டால இருந்து கிளீனிங்ன்ற ஃபங்க்ஷன் எடுத்துக்கோ. இருக்கு பாருங்க, டேட்டான்றது நம்ம கொடுத்த ஃபோல்டர். ஓகேங்களா? அந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய கிளீனிங்ன்ற ஃபங்க்ஷன் ஃபைல் எடுத்துக்கோ. அதே மாதிரி யூட்டில்ஸ்ன்ற ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய ஹெல்ப் பண்ற ஃபங்க்ஷன் ஃபைல் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லியாச்சு. இப்போ நான் ரா டேட்டா கொடுக்குறேன். ரா டேட்டா என்னது? டபுள் கோட்ஸ்க்குள்ள ஸ்பேஸ் விட்டுருக்கு பாருங்க. சக்திக்கு ஒரு ஸ்பேஸ், மதனுக்கு ஒரு ஸ்பேஸ், பைத்தானுக்கு ஒரு ஸ்பேஸ், ஸ்பேஸ் வாங்கியிருக்கா ரா டேட்டா. முன்னாடி ஸ்பேஸ் வாங்கியிருக்கு. இப்போ நான் கிளீன்டுன்ற ஒரு வேரியபிள் ரா டேட்டாவா? அது ப்ரோ ஸ்பேஸ் கொடுத்து அடிச்சா அதுக்கு பேர் ரா டேட்டாவா? இல்ல அப்படி கிடையாது. நம்ம ராவா கொடுத்துருக்கோம். லைக் ரா டேட்டானா மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கும், ஓகேங்களா, லைக் டூப்ளிகேட் வேல்யூ இருக்கும், அதெல்லாம் ரா டேட்டா. இந்த இடத்துல சிம்பிளா ஒரு கிளீனிங் நடக்காம இருக்கிறதுனால நம்ம ரா டேட்டா சொல்றோம். ஓகே 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 ப்ரோ, புரியுது. ஓகேங்களா? இப்போ சக்திக்கு முன்னாடி மதனுக்கு முன்னாடி பைத்தானுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்கு, சோ ராவா இருக்கு, இதை நம்ம கிளீன் பண்ண போறோம். ஓகேங்களா? அதனால கிளீன்டு அப்படின்ற ஒரு வேரியபிள்ல நான் என்ன பண்றேன், இந்த கிளீனிங் அப்படின்ற ஃபைலை கூப்பிடுறேன். கிளீனிங் டாட் பை இருக்கு இல்லையா, அந்த ஃபைல்ல கூப்பிடுறேன். அந்த ஃபைல்ல தான் என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, இந்த கிளீன் டேட்டான்ற ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த டேட்டாவுக்கான ஆர்குமெண்டா நான் இந்த ரா டேட்டாவை தரேன். புரியுதா? ரா டேட்டாவை தரேன். இப்போ இந்த ரா டேட்டாவை வந்து இது என்ன பண்ணும், இது எடுத்து வச்சுக்கும். கரெக்டா? இந்த டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டா என்ன பண்ண போகுது, நமக்கு இதை வாங்கி எடுத்துக்க போகுது. சக்தி ஸ்பேஸ் மதர் ஸ்பேஸ் பைத்தான் ஸ்பேஸ எடுத்து வச்சுக்க போகுது. கிளீன்டு அப்படின்ற வேரியபிள் என்ன பண்ணிருக்கோம் நம்ம, ஃபார் ஐட்டம் இன் டேட்டா. கரெக்டா? அப்ப அந்த டேட்டால இருக்கக்கூடிய ஸ்பேஸ் உள்ளது இந்த ஐட்டம்ல வந்து ஸ்டோர் ஆகும். கரெக்டா? ஒண்ணு அந்த ஐட்டம்ல ஸ்டோர் ஆகுறது இல்ல. நீங்க ஐட்டம் டாட் ட்ரிப் ஃபங்க்ஷன் டாட் டைட்டில் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் முன்னாடி பின்னாடி இருந்தாலும் ட்ரிம் ஆயிடும். எந்த சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணனாலுமே ஒரு கான்செப்ட், நெஸ்டட் பேக்கேஜ்ன்ற ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டாவை நீங்க ஐட்டம்ன்ற ஒரு டெம்பரரி வேரியபிள் ஃபார்மட்ல தரீங்க. அதுக்கப்புறம் அந்த ஐட்டம் என்ன பண்றீங்கன்னா ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் அண்ட் டைட்டில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிளீன் பண்றீங்க. ஸோ இப்போ சக்தி ஸ்பேஸ் விட்ட சக்தி ஸ்பேஸ் விட்ட மதன் ஸ்பேஸ் விட்ட பைத்தான் இருக்கு இல்லையா, அதெல்லாமே ஸ்பேஸ் இல்லாம கிளீனடா இங்க இருக்கும். ஓகேங்களா? கிளீன்டுன்ற வேரியபிள் இங்க இருக்கும். அடுத்து இந்த மெயின் டாட் பைல என்ன இருக்குன்னு பாருங்க. ஸ்டெப் 2, ஹெல்ப்பர்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஃபங்க்ஷன். ஹெல்ப்பர்னா இந்த ஃபைல் பைத்தான் ஃபைல் ஹெல்ப்பர் ஃபைல் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு இந்த மெசேஜ் இருக்குல்ல, அந்த மெசேஜை நான் எதை தர போறேன்னா இந்த சைட்ல இருக்கக்கூடிய கிளீனட் வேரியபிள். ஓகேங்களா? நீங்க இந்த கிளீனட் தான் என்ன பண்றீங்க அப்படின்னா ரா டேட்டாவை பாஸ் பண்ணி இங்க கொடுக்குறீங்க. ஓகேங்களா? இங்க கொடுத்து நீங்க அதை என்ன பண்ணுது, உங்களுக்கு இந்த கிளீன் டேட்டா உங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுக்குது, ஸ்பேஸை ரிமூவ் பண்ணி தருது. அகைன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த கிளீன் டேட்டால போட்டு பர்ஃபார்ம் பண்ணதா ஓவரால் மேட்டரை கிளீன்டுன்ற வேரியபிள வாங்கிடுவீங்க. வாங்கிட்டீங்கன்னா இந்த கிளீன்டு வேரியபிள் தானே உங்களுக்கு இங்க வரப்போகுது. இதுல உங்களுக்கு ஃபுல்லா கிளீன் பண்ணப்பட்ட டேட்டா இருக்கும். அதை நம்ம என்ன பண்றோம்னா ஹெல்ப்பர்ல உள்ள டிஸ்பிளே மெசேஜ் கொடுக்குறோம். அப்போ அது என்ன பண்ணணும்னா இந்த கிளீன் டேட்டா அப்படின்ற சொல்லி இந்த கிளீன் பண்ணப்பட்ட ரெக்கார்டை இங்க கொடுக்கும். ஸோ நமக்கு இது எப்படி டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னா மெசேஜ் அப்படின்னு சொல்லி கிளீன்டு டேட்டால நமக்கு கிளீன் பண்ணப்பட்ட டேட்டாவை டிஸ்பிளே பண்ணும். அவ்வளவுதான், இதான் மேட்டர். நீங்க அவுட்புட் பார்த்தா தெரிஞ்சிடும். டேட்டா கிளீன் சக்சஸ்ஃபுல் இந்த கிளீனிங் நடந்ததுனால டேட்டா கிளீன் சக்சஸ்ஃபுல் வந்துருச்சு. ஓகேங்களா? மெசேஜ் வந்து என்னது நமக்கு கடைசியா இதெல்லாம் நீங்க கொடுத்த இந்த ஸ்டோர்டு டேட்டா, இதெல்லாம் டிஸ்பிளே ரிசல்ட்ல கிளீன்டு டேட்டா அப்படின்னு சொல்லி நீங்க கிளீன் பண்ணப்பட்ட ரெக்கார்டு எடுத்திருக்கீங்க இல்லையா, அதான் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ட்ரிம் ஆகி உங்களுக்கு இங்க வந்திருக்கும். சோ ஒரு ஃபோல்டருக்குள்ள மல்டிபிள் ஃபோல்டரை வச்சு அதுக்குள்ள மாடியூல் வச்சு பர்ஃபார்ம் பண்றத நெஸ்டட் பேக்கேஜஸ். ஓகே, அவ்வளவுதான் நமக்கு பேக்கேஜஸ், மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு போக லைப்ரரி கான்செப்ட் நீங்க பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நம்ம பைத்தானோட கோர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பைத்தான லைப்ரரி ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு அந்த லைப்ரரி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா லைக் இதுல இருந்து நீங்க ஈஸியா பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு பேசிக் வந்து இந்த மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் தான். மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஊப்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க இதை கோத்ரூ பண்றதுன்னா கோத்ரூ பண்ணிட்டு சொல்லுங்க, இல்ல ஊப்ஸ் எடுக்கிறதுனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் எடுக்கிறதுனால எடுப்பேன். யுவர் விஷ் தான். இப்பவே எடுக்கலாமான்னு கேக்குறீங்களா? ஊப்ஸ்ல மொத்தம் 4 பில்லர் இருக்கு ப்ரோ. மொத்தம் 4 பில்லர்னா 1 அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ். அதுல ஊப்ஸ்னா என்னன்ற ஒரு இன்ட்ரோ கொடுத்து 4 பில்லர் 2 பில்லர் இப்ப நான் எடுக்கிறதுனால எடுப்பேன். இல்ல ப்ரோ, இதுவே
ஓகே ஓகே முதல்ல கிளியர் ஆகணும். பிராக்டிஸ் தான் மேட்டர். நமக்கு அதுதான் சொல்றேன். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஒரு நாள் லீவு, இன்னைக்கு நான் ஃபுல்லா ஒரு நாள் பைத்தான் கத்துக்கிறதுக்கு ஓகே அப்படின்னா, நான் ஒரு நாள்ல உங்களுக்கு மார்னிங் டு நைட் ஒரு 5 மணி நேரம் போதும். ஒரு கம்ப்ளீட் பைத்தான் லேர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு 5 மணி நேரம் போதும். நீங்க உட்காந்தீங்கன்னா நான் ஃபுல் பைத்தான் எடுக்கிறதுக்கு எனக்கு ரெடி தான். நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டைமிங் இருக்கு, 2 பேருக்குமே சேர்த்து சொல்றேன். சோ இந்த டயத்துல நாளைக்கு லீவு தானே உங்களுக்கு? நாளைக்கு லீவ் தான், அதனால தான் நான் ஊருக்கு வந்துட்டேன். நாளைக்கு உங்களுக்கு லீவு, பட் எனக்கு இருக்கு. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்ப இதை கோத்ரூ பண்ணுங்க, ஓகேங்களா? கோத்ரூ பண்ணிட்டு நம்ம இதுக்கப்புறம் நிறைய டூல்ஸ் இருக்கும். லைக் இந்த மாதிரி பைத்தான்லாம் நீங்க லைக் கொஞ்சம் கொஞ்சமா போறது உங்களுக்கு ஈஸி. அதுக்கு அடுத்து வர போற எக்யூஎல் எக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் லைக் இந்த மாதிரி ஹவர்லி செஷனா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹவர்லி செஷனா கனெக்ட் பண்ணோம்னா ஒரு பிரேக் இல்லாம நமக்கு ஒரு ஃப்ளோல போகும். அந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதெல்லாம். ஓகேவா? சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் நம்ம முடிக்க வேண்டாம், ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து நடத்துற கான்செப்ட் அன்னைக்கு முடிச்சு ஒரு ஷீட்ல பிராக்டிஸ் பண்ணிருங்க. ஏன்னா சீக்கிரம் முடிச்சோம்னா இது நமக்கு காலேஜ் சிலபஸ் மாதிரி ஆயிடும், நிறைய படிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால ஒண்ணாவே நம்ம போலாம், ஓகேவா? சரி, பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம மாடியூல்ஸ் இப்போ எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஊப்ஸ் வரும், ஓகேங்களா? ஊப்ஸுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபைல் ஹேண்ட்லிங் அரேண்ட். ஊப்ஸ் இப்போ வராது, நாளைக்கு உங்களுக்கு ஃபைல் ஹேண்ட்லிங் எடுப்பேன். இப்படி கோடு மூலமா எப்படி ஒரு ஃபைலை ஹேண்டில் பண்றது, அடுத்து எரர் ஹேண்ட்லிங் எடுப்பேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஊப்ஸ், ஓகேங்களா? இந்த 4 கான்செப்ட்டுக்குமே மார்க் டெஸ்ட் இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. சித்தார்த் ப்ரோ, நீங்களும் ரெக்கார்டிங் பாருங்க, இது வரைக்கும் நடத்தினதை நான் போட்டு விடுறேன். டவுட்லாம் சொல்லுங்க. நம்ம இது இன்னைக்கு நடத்தினதை வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க, ஓகேங்களா? ஓகே ஓகே, பாய். நீங்க என்ன டவுட்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். பாய். ஓகே ப்ரோ, பாய் பாய் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஒரு டவுட், லைக் இப்போ செஷன் போறப்போ லைக் நான் என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணுமா இல்ல எது பண்ணணும்? நம்ம கிளாஸ் போறப்ப ஆக்சுவலி வந்து விஎஸ் கோட் இருக்கு அவங்க லேப்ல. இப்போ இந்த ஆக்சுவலி என்கிட்ட வந்து ஆபீஸ் லேப்டாப் தான் இருக்கு. ஓகே, ப்ரோட்ட கேட்டிருந்தா அவர் இப்போதைக்கு தேவையில்லைன்னு. ஆமா, இப்போ எதுவா இருந்தாலுமே இப்போ அவர் இன்னொருத்தவர் இருக்காப்ல இல்லையா, அவங்க என்னன்னா விஎஸ் கோட் யூஸ் பண்ண சொல்லி ஸ்டார்டிங்ல இன்ஸ்டால் பண்ணோம். அதுல அன்னைக்கு பாக்குற கான்செப்டா அன்னைக்கு ஒரு ஷீட் போட்டு அவரும் எழுதுவார், பிராக்டிஸ் பண்ணுவார். அதே மாதிரி நீங்களுமே அன்னைக்கு நடத்துறது அந்த ஷீட்ல மட்டும் ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு நாளைக்கு அடுத்த நாள் காட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நோட்ஸ் எல்லாம் லைக் எப்படி எடுக்கணுமா? நான் மெட்டீரியல் உங்களுக்கு குரூப்ல எகைன் ஷேர் பண்றேன். ஐ திங்க் நான் வந்து அதுல அந்த ஃபுல் மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருக்கேன். அது ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்கு இது பண்ணது எப்படின்னா, உட்காந்து நான் வந்து இந்த படிச்சா இது போதுமானதுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி நான் எடுத்தது உங்களுக்கு. நான் அதை நான் செகண்ட் ரீஷேர் பண்றேன். அது ஆக்சுவலி நான் இப்போ வந்து ஒரு 2 days இந்த டெமோ செஷன் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் அஃபிஷியலா ஜாயின் பண்ணல. நோ இஷ்யூ ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கிளாஸ் போற மாதிரியே போகட்டும். எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. அது நீங்க அந்த நான் வந்து எப்பவுமே டெமோ கிளாஸ், எனக்கு நிறைய வர டெமோ கிளாஸஸ் எல்லாமே நான் ஆக்சுவலி தனியா செக்ரிகேட் பண்ண மாட்டேன். ரெகுலர் கிளாஸஸோடய கனெக்ட் ஆகும். அது பேஸ்ட் ஆன் தேர் பிரெஃபரன்ஸ் ஏத்தவ நம்ம மாத்திக்க வேண்டியது. ஐ திங்க் நான் இந்த குரூப்லயே ஃபுல் டைம் கிளாஸ் மாதிரி சொல்லுது. சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. சாரி, இல்ல இந்த ஃபுல் டைம் லைக் அந்த ஒரு 3 hours 4 hours அந்த மாதிரி சொன்னீங்கல்ல, எனக்கு அப்படி இருந்தாலும் ஃபைன் தான். பிகாஸ் என்னன்னா இப்போ நான் கம்பெனி சேஞ்ச் பண்ணதா பாத்துட்டு இருக்கேன். சோ ஏஎஸ்ஏபி நான் மாறினா நல்லா இருக்கும். சோ அதுதான் யூடி பேசியிருந்தேன் நான். ஓகே, அப்போ அந்த மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸை வேணா அந்த ஹெச்ஆர் பேசினாங்க இல்லையா, லைக் அந்த மாதிரி வேணா கேட்டு பாருங்க அவங்களுக்கு. ஏன்னா இப்போ நான் வந்து எனக்கு வந்து அலாட் பண்ண டைமிங் வந்து 10 to 11. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல வேணா நம்ம ஒரு நாள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹெச்ஆர்ட்ட நானும் வேணா கேட்டு பாக்குறேன். சோ உங்க சைட்ல இருந்து வேணா நீங்களும் கேட்டு பாருங்க, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்துக்கலாம். நான் பேசிட்டே நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் பேசிட்டே உங்ககிட்ட சொல்றேன். ஓகே ப்ரோ, வேணா பேசி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.